ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான விஜய் மல்லி ஸ்டோரியில் கண்டிப்பாக அந்த நர்ஸ் பார்வதி அந்த ரவுடிங்க கிட்டே இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் நம்ம மல்லிக்கிட்டேயும் நாகுக்கிட்டேயும் விஷயத்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அந்த நர்ஸ் என்னவோ ஒரு குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்படுது, நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சும் அந்த தப்பை நம்ம கண்டிக்காமல் அப்படி கண்டுக்காமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவத்தில் நம்மளுக்கும் கணக்கு இருக்கிற மாதிரி எடுமே. அதனால் எப்படியாவது அந்த குழந்தை பற்றின உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கூடவே இருந்து குளிப்பறிக்கிற மாதிரி அந்த கெட்ட நர்ஸ் நம்ம அந்த நர்ஸுக்கு கால் பண்ணி நீயும் இரு நானும் வர, 2 பேரும் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தி இப்போ அந்த ரவுடிங்க அந்த பார்வதி நர்ஸை மிரட்டிட்டு இருக்காங்க. நீ மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னா உன்னோட குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அந்த நர்ஸ் பார்வதி பயப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரியும் தான் தெரியுது. ஏன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஆபத்து விளைவிக்கிற மாதிரி தான் ட்விஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க சரியில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நர்ஸ் பார்வதி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம். போன கையோட கண்டிப்பாக நம்ம மல்லியை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு அம்மா கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுமையான பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கண்டிப்பாக நர்ஸ் பார்வதி கிட்ட யாரோ ஒருத்தர் மூலயமா தெரிய வந்தது அப்படின்னா அந்த நர்ஸ் பார்வதி கண்டிப்பாக மல்லியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் வெண்பான்னு சொல்லும்போது தான் நர்ஸ் பார்வதிக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் கடத்தி வச்சுட்டு இருக்க அந்த குழந்தை இவங்களோட குழந்தைய தான் இருக்கணும். அதனால் இப்போவே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் போலீஸோட நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தை வெண்பா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்ற தகவலுமே கண்டிப்பாக அந்த நர்ஸ் பார்வதி நம்ம மல்லிக்கு கொடுக்க தான் போகிறாங்க. நம்ம மல்லியுமே பூஜை பண்ண கையோட வெண்பா குட்டியை கண்டுபிடிக்கவும் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.